ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் உலகளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது ஈரானும் பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதிலே அமெரிக்கா தலையீடு இருப்பதாக விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்திய அரசு இஸ்ரேலின் நடவடிக்கைகளை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறோம், வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு என்பது இந்தியாவுக்கு பாதுகாப்பானது அல்ல. எனவே இந்திய அரசு அமைதி காத்து வேடிக்கை பார்க்காமல் உலக அமைதியை நிலைநாட்டுவதற்கு ஏதுவாக இஸ்ரேலின் நடவடிக்கையை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம். பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததாக அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிவித்திருந்தாலும் கூட அதிகாரபூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்பட்டு இருக்கிறது என்று இதுவரையில் வெளிப்படையாக பேசவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜக தரப்பில் தான் மீண்டும் மீண்டும் இது சொல்லப்படுகிறதே தவிர அதிமுக தரப்பில் யாரும் சொல்லவில்லை. அதிமுக தரப்பில் அதிகாரபூர்வமாக இதை அறிவிக்கட்டும், மேற்கொண்டு பேசுவோம். இது தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் உள்ளன. பேச்சுவார்த்தையின் போதுதான் இறுதி செய்ய முடியும். முன்கூட்டியே இதில் நாம் யூகமாக கருத்துக்களை சொல்ல முடியாது. கூடுதலாக தொகுதிகள் கேட்போம் என்பது புதிய முழக்கமல்ல. ஒவ்வொரு தேர்தலிலும் எல்லா கூட்டணியிலும் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அவரவர் கட்சியின் நலன் கருதி கூடுதலாக தொகுதிகளை கேட்பது என்பது வழக்கமான ஒன்றுதான். அதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் சொல்லியிருக்கிறார். நாங்களும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதனால் ஒரு கூட்டணியில் விரிசல் ஏற்படுவதற்கோ அல்லது முறிவு ஏற்படுவதற்கோ வாய்ப்பில்லை. சிலர் அவ்வாறு எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் பதில் சொல்லணும். இது விசாரணையில் உள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். இதில் மேலும் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதியை விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொன்னாலே போதும், அவர்கள் எங்கும் ஓடி ஒளியப் போவதில்லை. எதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் அங்கே போனார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. அடுத்து இந்த கடத்தல் வழக்கிலே ஒரு உயர் போலீஸ் அதிகாரியே தொடர்பில் இருந்திருக்கிறார் என்று அவரை கைது செய்ய நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது என்பதை கேள்விப்படுகிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது. சட்டம் முறைப்படி விசாரிக்கும் என்று நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.